Praise the Lord everyone. Good morning. Today Jesus our my fellowship word of God Luka 19 அதிகாரம் 10 வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அக்டோபர் மாதத்தின் 1ஆம் தேதியிலே நம்மை காணும்படியாக ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கறதான வாக்குத்தத்தம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இந்த நாளிலாம் ஆண்டவர் நீங்கள் எதை இழந்து போயிருக்கீங்களோ அதை ரட்சிக்க தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். ஒருவேளை நம்ம பெற்றோர்களிடத்தில் அன்பை இழந்து போயிருக்கலாம், ஆனால் அதை கொடுக்க தான் ஏசப்பா இந்த நாளில் உங்களை தேடி வந்திருக்கிறார். வேதத்தில் ஒரு காரியத்தை கூட பார்க்குற சகையை என்னும் மனுஷன் ரொம்ப பாவி, ஆனால் அவன் ஏசப்பா பார்க்கும்படியாக அவன் வாஞ்சியாக இருக்கிறான். அப்போ கூட அவனுடைய வீட்டுக்கு செல்லும்படியாக அவன் வீட்டில் போயிட்டு அவருக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அதே போல் இந்த நாளில் நீங்கள் இழந்து போன சந்தோஷம் சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக உங்களிடத்தில் கர்த்தர் வந்திருக்கிறார். அவருக்கு உள்ளத்தை இடம் கொடுங்க. நீங்கள் இழந்து போன ரட்சிப்பு சந்தோஷம் சமாதானம் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு தர வந்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. பாவியில் இடத்துல தான் ஒரு பாவியின் நிமித்தம்தான், ஒரு பாவி மனம் திரும்புகிற நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு.